ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஏடிஎம்கே தான். ஸோ எப்படி இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு, வேர் சொன்ன மாதிரி எப்படி நான் இப்படி ஆகிடுன்ற மாதிரி எப்படி இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம புரட்சி தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட, எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஆலமரமாக அதையும் தாண்டி விண்ணளவு முற்ற அளவுக்கு வளர்ந்த இந்த கட்சி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் ஏடிஎம்கே டிஎம்கே தான், கலைஞரா எம்ஜிஆரா அப்படின்ற மாதிரி தான் இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க். அடுத்த 5 ஆண்டு யார் ஆள போகிறா, கலைஞரா எம்ஜிஆரா, அடுத்து ஜெயலலிதாவா கலைஞரா, அடுத்தது ஸ்டாலினா எடப்பாடியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரஜினி கமல் விஜய் அஜித்ன்ற மாதிரி ஸோ மாற்றி யார் ஆட்சி ஆள போகிறா அப்படின்ற மாதிரி இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு டிவிகே தலைவர் உட்காந்துட்டார். இப்போ என்னடான்னா டிவிகேவா இல்லை டிஎம்கேவா இல்லை ஏடிஎம்கேவா, ஸோ எல்லாமே கே எல்லாமே இந்த கழகத்தை வச்சுக்கினாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழ்நாட்டில் எல்லாமே கழகமாக தான் இருக்குது. எப்படி பேர்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஸோ எல்லாமே நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கழகம் தான். கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு, நார்த்து சைட்லாம் என்ஆர்எஸ்ஸு, ஸோ ஆர்எஸ்ஸு, ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு காங்கிரஸ் அப்படின்னு. ஸோ இங்கே கழகமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் எதுலேயுமே நம்ம தமிழ்நாடு ஒரு டிஃப்ரெண்ட் தான். முன்னேற்றத்துலையும் சரி, ஒற்றுமையிலையும் சரி, ஒரு வாழ வைப்பதிலும் சரி, ஸோ எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். எதுலையுமே நம்ம முன்னோடியே நம்ம தமிழ்நாடு இருக்கும். எல்லாத்துலேயுமே படிப்பில் ஆகட்டும், ஐடி கம்பெனியில் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தடுக்கிறதுல ஆகட்டும், எது வந்தாலும் நம்ம தமிழகம் நம்பர் 1 தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நம்பர் 1 இருந்த கழகங்கள் தான் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஸோ இதில் மூணாவது நம்மால் நம்பர் 1 நிற்கிறாரு. எப்போ ஆரம்பிக்கிறன்றது கட்சி எப்போ ஆரம்பிக்கின்றது ஒரு விஷயம் இல்லை, யார் வெற்றி பெறுவது ஒரு விஷயம். அதில் நம்ம தமிழக முதலமைச்சர் முன்னோடி. அவரை பார்த்து அதான் சொல்லுவாங்க, நீ யாரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகுற, உன்னோட ரோல் மாடல் யார், உன்னோட ஹீரோ யார் அப்படின்னா நம்ம விஜயா நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரோட முயற்சிகள். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காருல, மூஞ்சி சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, டைலாக் சரியில்லை, பேசுறது சரியில்லை, கண்டென்ட் சரியில்லை, என்னடா நீலாம் நடிக்க போகிற அப்படின்ற மாதிரி அப்படியே அண்ணா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்லாம் அதெல்லாம் தாண்டி தான் நான் இப்போ கூத்தாடியே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதையும் தாண்டி படங்கள் சில சர்க்கிள்கள் இருக்கும், டாப் ரேஞ்சில் ஹிட் ஆகும். ஸோ அப்படியே அண்ணன் எல்லாத்துலேயுமே அமைதி. எல்லாமே சொல்கிறது என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட் கூட விஜய் அமைதியாக தான் இருப்பார். அவங்களோட சீனியர் ஆட்கள்லாம் அவர் கூட நடிச்சு எல்லாமே விஜய் நான் அமைதியாக தான் இருப்பேன், அமைதியாக இருப்பேன். அந்த அமைதிக்கான வெற்றி தான் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கார். சத்தியமாக கண்டிப்பாக விஜயன அமைதி, போராட்டம், அந்த புரட்சிகரமான அந்த எண்ணங்கள். ஸோ உன்னோட கொள்கை என்ன, செயல் என்ன அப்படின்னு மக்களுக்கு சேவை செய்யறதான் என் செயல். பெரிய கொள்கை கோட்பாடெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாரு சீமா? ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு தம்பி பேசுறாரு. நான் இன்னும் 10-15 வருஷமா கத்திட்டு இருக்கேன்டா, ஒருத்தவங்க எனக்கு ஓட்டு போடா அப்படின்னு. இந்த எலெக்ஷனில் கூட எனக்கு யாருமே ஓட்டு போடாதீங்கடா அப்படின்ற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிட்டார். அவரோட எண்ணங்கள், ஃபியூச்சர் பிளான் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் அவருக்கு என்னமோ தெரியல, மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஓப்பன் டாக் விட்டுறாரு, தேவையில்லாமல் பேசுறாரு. அவருக்கு பின்னாடி இருக்கிற இந்த சாக்கடம் பொருள்லாம் தேவையில்லாமல் பேசுறாரு. ஸோ அதனால அவங்க வேலையை பார்க்காம மற்றவங்களுக்கு மற்றவங்களை வேலையை கெடுக்கிற மாதிரி பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயனாவை அவ்வளோ கழுவி ஊத்துனாரு சீமான். ரைட்டில் போ, லெஃப்டில் போ, சென்டர் போனால் லாரில் அடிப்பட்டு செத்துருன்னு சொல்லிட்டோம். பட் அவரு தான் இப்போ லாரில் அடிப்பட்டு செத்து போன மாதிரி பேச்சு மூச்சே இல்லாமல் அவரையும் போய் அண்ணா தூக்கி சாப்பிட்டு வந்தார். போய் பார்த்துட்டு ராஜேஷ் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா, கேரளா முன்னாள் முதலமைச்சர் போயிட்டு இப்போ பதவியேற்பு சதீஷன் அவர் போயிட்டு பினராயி விஜயனை போய் பார்த்துட்டு வந்தார். இது ஒரு நல்ல விஷயம் போல இருக்கு எல்லா இடத்துலையுமே. இது கூட விஜய் அண்ணா பண்ணுவதா எல்லாருக்கும் தெரியுது. முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் நம்ம விஜய் அண்ணா போய் பார்த்துட்டு ஒரு அரசியல் ரீதியான ஒரு மரியாதை கலந்த ஒரு மீட் அப்படின்னு சொன்னார். ஒரு நல்ல விஷயம்.
விஜய் அண்ணா மட்டும் தான் பண்ணுறது பார்த்தா எல்லாருமே பண்ணுறாங்கடா பகையில். ஆனால் எல்லாருமே பண்ணலை. இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது கலைஞர் போய் பார்க்கல, கலைஞர் போய் ஜெயலலிதா பார்க்கல, எடப்பாடி போயிட்டு ஸ்டாலினை பார்க்கல, ஸ்டாலின் வந்து சிஎம் ஆகும் எடப்பாடி பார்க்கல. இவங்கெல்லாம் வந்து போட்டி போறாமல் பார்க்க மாட்டாங்க எதிர்கட்சியில். பட் அண்ணா வந்துட்டு பொதுநல கட்சி, எல்லாமே என் மக்கள் அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக நிரூபிச்சார். இதுலேயே தெரியும் அவர் நல்லாட்சி கொடுப்பாருன்றது. ஸோ இக்கட்டான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஏடிஎம்கே அதான் என்ன சொல்ல வரேன்னா அதை பற்றி பேச விட்டேன். என்ன சொல்ல வருதுன்னா, ஏடிஎம்கே வந்துட்டு இப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு, எப்படி இந்த கட்சி இப்படியான மாதிரி. ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துருச்சு, பிளவு வந்துருச்சு. ஜெயலலிதா எம்ஜிஆர் செத்த பிறகு பல பிளவு வந்து தான் அதுக்கப்புறம் ஒன்றாயிடுச்சு. ஜானகி சிஎம் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க நியூஸ் பிரகாரம் வந்துட்டு ஜானகி சிஎம் வந்தாங்க, அவங்கள உடச்சி தள்ளிட்டு ஜெயலலிதா வந்தாங்க, அவங்க சேவல் சின்னத்தில் நின்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கட்சி ஆரம்பிச்சு அவங்க பின்னாடி பல பேர் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜானகி மறைஞ்ச பிறகோ இல்லை அதுக்கு முன்னாடியே தெரியும், நியூஸ் பார்த்தா தெரியும். ஸோ வந்துட்டு அவங்க ஆட்சி கைப்பற்றியிருக்காங்க. நியூஸ் பிரகாரம் பழைய நியூஸ் பிரகாரம் பார்த்தா கைப்பற்றியிருக்காங்க. பட் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் முழுசாக எனக்கு தெரியல. அப்படி இந்த கட்சி வந்துட்டு இன்றைக்கி வந்து பிளவுபட்டு நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயலலிதா இருந்தாங்க, அப்புறம் வந்து அவங்க மறைஞ்ச பிறகு யாரா சிஎம் வரணும் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் இருக்கும்போது சசிகலா மேலே கேஸ் வந்து அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி நிரூபிச்சுவாங்க, அவர் 4.5 வருஷம் அப்படியே ஆண்டார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தாங்க. இப்படி இருந்த கட்சி உடஞ்சது காரணமே அவங்களுக்குள்ள இல்லாத ஒற்றுமை தான். ஒற்றுமையே இல்லை. நீயே நீயே அடிச்சுக்கிறாங்க ஏடிஎம்கேல. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு எலெக்ஷன் டைம் நெருங்கும் போது விஜயண்ணாவும் எலெக்ஷன் அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பரபரப்பு ஆளுங்கட்சி தான் அவங்க சாதாரணமாக போயிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகுன்ற அந்த பிளான்ல இருக்கும்போது இவர் செங்கோட்டையன் வந்துட்டு எல்லாம் நியூஸ் அப்படியே பார்த்தாங்க. செங்கோட்டையன் வந்துட்டு நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். செங்கோட்டையன் வந்துட்டு எல்லாரையும் உள்ளே இழுக்க பார்க்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சசிகலா, வெளியே போன ஆட்கள், தினகரன், இன்னும் சில ஆட்களை வந்துட்டு உள்ளே வச்சுக்கணும். நம்ம ஏடிஎம்கேல வந்துட்டு அவங்க எல்லாம் உள்ளே வந்தால் மட்டும்தான் டீம் ஸ்ட்ராங்காகவும், அப்போ தான் நம்ம வந்துட்டு ஆட்சி கைப்பற்ற முடியும் அப்படின்ற பிளானில் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவர் கண்டிக்கவே இல்லை. அதெல்லாம் கண்டுக்காம அவர் இஷ்டத்துக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் எடப்பாடி. நாம தான் ஜெயிப்போம், நமக்கு மக்கள் என்ன ஒரு அந்த ஃபார்முலானா டிஎம்கே இருக்கும்போது ஏடிஎம்கே வெளில இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், டக்குன்னு ஏடிஎம்கே உள்ள வருவாங்க, டிஎம்கே வெளில போவாங்க. இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஒரு ஆட்சி கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜெயலலிதா மட்டும் தான் கண்டினியூ பண்ணாங்க. ஸோ எம்ஜிஆர் கண்டினியூ பண்ணாரு, இவங்க கலைஞரால கண்டினியூ பண்ண முடியலையா. ஸோ ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தா அந்த மாதிரி வந்து ஸ்டாலினால கண்டினியூ பண்ண முடியாது. வரலாறு படைப்பாரா ஸ்டாலின், புதிய வரலாறு படைப்பாரா நம்ம விஜய் அப்படின்ற மாதிரி ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுமா ஏடிஎம்கே, அப்படிதான் வந்துட்டு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இப்போது அதெல்லாம் மாறி தூக்கி உடச்சிட்டு வந்துட்டு நம்ம டிவிக்கு வந்து தான் வந்து புதுமையான வரலாறு படைச்சிட்டாரு. வரலாறு திரும்பிடுச்சு, வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து போட்டிருந்தாரு. அது வந்து வரலாறு திரும்பிடுச்சு. சூப்பர். ஸோ அதனால் வந்துட்டு ஏடிஎம்கேல வந்து அவங்களோட கட்சி பிளவுபடுறதுக்கு காரணமே போட்டி, பொறாமை, ஒற்றுமை இல்லாதான். நீ ஏன் நானா யாருன்ற மாதிரி தான். ஸோ அந்த கட்சிக்கு ஒரு தலைமை வந்து ஒரு பொறுப்பான தலைமை, ஸ்ட்ராங்கான தலைமை யாருமே இல்லை. தருதலை கேட்டு ஓடிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. சொல்லப்போனால் எடப்பாடி வந்து பெருசாக யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா நம்ம கூட இருந்தோம் தானே, நம்ம கூட சீட்டில் உட்காந்து இன்னைக்கு வந்துட்டு எம்எல்ஏ ஆகிட்டு கட்சி பொறுப்பில் இருக்கான், பொருளாளராக இருக்கான், ஒரு பெரிய கட்சி அவன் தலைமையில் நடக்குது, அவன் சொல்றத நம்ம கேட்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குள்ள ஒரு ஈகோ இருக்கத்தானே செய்யும். அவங்க மனுஷங்க தானே. ஸோ அதனால வந்துட்டு பதவி விட்டு கொடுக்க முடியாது. எடப்பாடியால பதவி விட்டு கொடுக்க முடியாது. அவர் ஒரு ஊறி போச்சு. அப்படி பதவி விட்டு கொடுக்க மாதிரி சசிகலா ஜெயலலிதா செத்த பிறகு சொத்து ஊழல ஜெயிலுக்கு போனாங்க, திகார் ஜெயிலுக்கு. ஸோ ஜாலியாக வந்துட்டு வெளில வரும்போது வந்தாங்க. ஸோ உடனே ஆட்சி கொடுத்துருக்கலாம், பொறுப்பு கொடுத்துருக்கலாம். அவர் கொடுக்கல. அட்லீஸ்ட் கட்சியிலாவது இருக்க விட்டுருக்கலாம், அதுவும் முடியல. செங்கோட்டையை ட்ரை பண்ணார், எல்லாரையும் கொண்டு வந்து உடனே செங்கோட்டையை வெளியே அமைச்சார். அவர் நேராக வந்தார், பேசினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவி கேல சேர்ந்தார். இன்னைக்கு அமைச்சராக இருக்கார். நம்ம அண்ணனுக்கு கொடுத்த வாய்ப்பில் இன்னைக்கு அமைச்சர்.
ஸோ ஒரு பதவி பிடிச்சிட்டாரு. ஸோ 10வது முறையை அவங்க அவங்க தொகுதியில் வின் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவர் நல்லது பண்ண மட்டும்தான் அவங்க ஆட்கள் வந்துட்டு அவர் செங்கோட்டையனுக்கு வந்து ஓட்டு போட்டு இன்றைக்கி எம்எல்ஏ முறை ஆக்கி அமைச்சராயிருக்காரு. பழைய ஸ்டைலில் அவர் தொடர்றாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி ஆத்மா பழி வாங்குது ஏடிஎம்கே. எம்ஜிஆர் ஆத்மாவும் ஜெயலலிதா ஆத்மாவும் பழி வாங்குது. இது ஏடிஎம்கே ஆட்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சிவி சண்முகம் ஆகட்டும், ஸோ வேலுமணி ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து ஒட்டுக்க சேர்ந்து உட்காந்து பேசுனா கண்டிப்பாக பிரச்சனை தீரும். இவங்களுக்கு எல்லாரும் இப்போதைக்கு ஹெட்டு யாருன்னா பிஜேபி. அமித்ஷா தான் பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னா மோடி உட்காந்து பேசுவார். மோடிக்கு வந்து 1,00,000 வேலை இருக்கு. இவங்க கட்சி உள்பூசல் வச்சுலாம் அவர் பேசினா இருக்க மாட்டார் ஏடிஎம்கே. எலெக்ஷன் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்துட்டு டெல்லியில் வந்து இவங்களுக்கு பவர் கிடையாது, மதிக்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான். முடிஞ்சாச்சு, அடுத்த 5 ஆண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அடுத்த எலெக்ஷன் வரும்போது தான் வந்துட்டு இவங்களோட ஏடிஎம்கே என்ன பண்ணலான்றது யோசிப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து பேசி முடிவு பண்ணணும். 2 கட்சியை உடஞ்சிற ஒரு கட்சி 2ஆக பிளவுபட்டுருக்கு. வேலுமணி என்ன சொல்றாரு, எல்லாரையும் வெளியே தள்ளாதீங்க, உள்ள கூப்பிடுங்க, நான் உட்காந்து பேசுகிறோம், செயற்குழு பொதுக்கூட்டத்தை கூட்டுங்க, நாங்கள் உட்காந்து பேசுகிறோம், உட்காந்து பேசலாம், பிரச்சனையை தீர்த்துக்கலாம். நீங்கள் தான் வந்துட்டு ஒருத்தனா சொல்கிறேன், நீங்கள் தான் வந்து பொருளாளர் இருக்கீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், எல்லாரும் வெளியே தூக்கி போட்டீங்க. என்னன்னா இவர் தூக்கி போட்ட ஒரு 27 எம்எல்ஏக்களும் மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மாவட்ட செயலாளர், பொறுப்பாளர், இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. போயிட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. அந்தந்த ஊர்ல நியூஸ் பார்த்தா ஏடிஎம்கே ஆஃபீஸர் அடிச்சு உடைச்சு உள்ள போறாங்கடா பாய்களை. ஒரு கட்சி பதவிக்கு எவ்வளவு வெறி கொண்டு இருக்காங்க. ஆக மொத்தம் மக்களுக்கு நல்லது பண்றது எவனும் இல்லை. பதவி வேணும், கட்சி வேணும், கட்சியில பவர்ஃபுல்லான ஒரு பதவி வேணும். அதை போட்டு வெள்ளை சட்டை போட்டு மேனா மினிக்கு போய் மினிக்கிட்டு போகணுமே கண்டி. அண்ணன் நினைக்கிற மாதிரி, நம்ம சிஎம் விஜயன் நினைக்கிற மாதிரி ஒரு நல்லது பண்றது எவனுமே வரல. தாவைக்க எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எடுத்ததுமே நாங்கள் நல்லது பண்ணுவோம், நம்ம எங்கள் முதலமைச்சர் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. நம்ம சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தனா சொல்கிறாங்களே, மக்கள் சேவை பண்ணுறதை எங்கள் அண்ணன் அமைச்சிருக்காரு, நாங்கள் அது பிரகாரம் தான் நடப்போம் அப்படின்றாங்க இல்லையா. அது ரொம்ப பெரிய விஷயம். அதுமாதிரி டிவிக்கு எம்எல்ஏக்கள் எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னா அண்ணனை அடுத்த எலெக்ஷன், இனி வர எலெக்ஷனில் யாராலையும் ஜெயிக்க முடியாது. இந்த எலெக்ஷனில் ஈஸியாக டிவிக்கு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது, ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது. இன்னமும் இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அடுத்த எலெக்ஷனில் எம்எல்ஏவை ஜெயிக்க முடியும். ஏன்னா அடுத்த எலெக்ஷன் இன்னமும் பயங்கர டஃப்பாக இருக்கும். ஆளுங்கட்சி டிவிக்கே இருக்கும், எதிர்கட்சி டிஎம்கே, எதிர்கட்சி ஏடிஎம்கே, இவங்க 3 பேருக்குள்ள செம்ம போட்டி வரும். வேற யாருக்கு தெரியும், 4வது கட்சி யாராச்சும் வந்தால் வரலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நம்ம அண்ணன் வந்து ஸ்ட்ராங்காக நங்கூரம் இட்டாரு. ஸோ அது அந்த கப்பலை அசைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுதான் நிற்கும் முன்னாடியே. ஸோ அதனால வந்துட்டு ஏர்மஸ் கப்பலை யாரா கடந்து வரதுன்னா இந்தியா கப்பல் ஈஸியாக கடந்து வருது. எதுக்காகனா ஈரானோட நட்பு. அதுமாதிரி அண்ணன் வந்து நட்பாக எல்லாருக்கிட்டுமே பழங்கி எல்லாருமே மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு. இந்தியாவை மக்களுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரியும் நல்லது பண்ணுற ஒரு கண்ட்ரி இந்தியா அப்படின்ற மாதிரி. ஸோ ஏடிஎம்கே ஆட்கள் வந்துட்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அமைச்சராகட்டும், சிஎம் எடப்பாடி ஆகட்டும் சரி, முன்னாள் சிஎம் அவர். ஸோ மக்களுக்கு தொண்டு செய்யணும் என்னைக்கு உங்களுக்கு என்ன வருதோ அன்னைக்கு தான் நீங்கள் ஒற்றுமையாவீங்க. என்னோட கருத்து பிரகாரம் பதவிக்கு ஆசைப்பட்டு அடிச்சிங்க உடச்சிங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிவிகேக்கு வந்துட்டு அவங்க ஏடிஎம்கே அமைச்சர்கள்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல ஆட்சி தரேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ நம்ம சிஎம் நிற்கிறாரு. அவருக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான். சும்மா அவருக்கு சப்போர்ட் கொடுக்காம முடிக்கு நீங்கள் கொடுத்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னார், ஒரு ஃபோன் கால் டெல்லிக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கால் பண்ணியிருந்தாருன்னா, அண்ணன் கால் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாமே சப்போர்ட் ஆகிருக்கு, இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஸோ அந்தளவுக்கு சிஎம் சார் வந்துட்டு அவ்வளோ விஜயனுக்கு வந்துட்டு அவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது. ஏன்னா அவர் பவரில் இருக்கார். ஸோ பவர் டு பவர் ஈஸியாக கனெக்ட் ஆகும். பவர் இல்லாத எடப்பாடி கூப்பிட்டானா டெல்லிக்கு அவன் எடுத்து பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் கட்சி பிரச்சனையை நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். உங்கள் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுங்க. எப்பவும் போல் பாண்டிச்சேரியில் மீட்டிங் போடுங்க, இல்லை சென்னையில் மீட்டிங் போடுங்க, உங்கள் வீட்டில் மீட்டிங் போடுங்க, எங்கேயாவது மீட்டிங் போடுங்க, கூப்பிட்டு குறைச்சி பேசுங்க, கட்சியை ஒன்று சேருங்க. அடுத்த எலெக்ஷனில் நின்று பாருங்கள், என்னன்றது பார்க்கலாம். அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக வரீங்களா பார்க்கலாம். இப்போதைக்கு மக்கள் தொண்டு செய்கிறது இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் பிரிஞ்சு போங்க. அண்ணனோட சிஎம் கூட அனுசரித்து போயிட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய சர்வீஸ் பண்ணுறது ரெடி ஆகுங்க. உங்களுக்குள்ளே அடிச்சுட்டு கிடந்தீங்கன்னா மக்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏவை நம்ம தொகுதியில் ஒன்றுமே பண்ண மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக தோற்றுறீங்க, அட்ர ஃப்ளாப் ஆகிடுவீங்க. இந்த வாட்டியாவது 47 எம்எல்ஏக்கெல்லாம் வந்திருக்கீங்க, அடுத்த வாட்டி 7 எம்எல்ஏ தான் வருவீங்க ஏடிஎம்கே, புரிஞ்சுக்குங்க.
மக்களுக்கு யார் தொண்டு செய்கிறாங்களோ, யார் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்ற மாதிரி மக்களுக்கு யார் சர்வே பண்ணுற சர்வீஸ் பண்ணுறது வந்திருக்கீங்களோ அவங்கள தான் மறுபடியும் எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, பார்த்துக்குங்க. புரிஞ்சதுனால தான் புதிய சிஎம் வந்திருக்காரு விஜய். இல்லைன்னா ஏடிஎம்கே டீம் தான் வந்திருக்கோம். அவரை நிராகரிச்சிருப்பாங்க. ஆனாலும் பாதி மக்கள் நம்ம தமிழ்நாட்டு சிஎம் நிராகரிச்சிருக்காங்க. அடுத்து வரும் எலெக்ஷனில், அடுத்த 5ஆண்டு எலெக்ஷன் யார் நிராகரிக்க முடியாது, டாப் ரேஞ்சில் வருவார். ஸோ 200 சீட்டு கூட அடிப்பார். 200 தொகுதியோடு வின் பண்ணுவாங்க, பார்த்துக்குங்க. அப்புறம் 34 தொகுதியில் ஆளுக்கு பாதி பாதி பிரித்து போகும். ஏடிஎம்கே டிஎம்கே தான் பாதி பாதி பிரித்து போக வேண்டிய நிலைமை வந்துடும், பார்த்துக்குங்க. ஸோ அதனால் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரு எடப்பாடி அவர்களே டீமை ஒற்றுமை பண்ணுங்க. சும்மா தூக்கி எல்லாரும் வெளியே வச்சுங்க, வேஸ்ட்டு. ஸோ எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்குங்க. இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கணும். மக்கள் தொண்டு செய்யறதுல குறியா இருங்க. மக்களே உங்களை தேர்ந்தெடுப்பாங்க மறுபடியும். இல்லைன்னா காலி பண்ணிடுவாங்க, பார்த்துக்குங்க. நல்லாட்சி தொடரணும்னா நம்ம அண்ணன் கூட சப்போர்ட் பண்ணுங்கள், சிஎம் கூட சப்போர்ட் பண்ணுங்கள், விஜயனோட சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. தொடரட்டும் நல்லாட்சி, நம்ம தமிழக சிஎம் ஆட்சி, விஜய் ஆட்சி.